Hello guys, welcome to Kutti Sigma. In this new video, நாம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்ட மாதிரியே ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் போட போகிறோம். கேட்டவர் யாருன்னு கடைசியில் நான் காமிக்கிறேன். இப்போது பிஃபோர் எவ்ரி திங் ஹாப்பி கிறிஸ்மஸ் காய்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக கிறிஸ்மஸை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நியூ இயர்க்கு சூப்பராக வீடியோ போடலாம். அது என்ன வீடியோ நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும், இல்லைன்னா நான் பாட்டுக்கு மொக்கையாக ஏதாவது போட்டுருவேன். ஸோ இந்த கேம் பிளே வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போச்சு, அதாவது 14 minutes போச்சு. அதனால் அங்கேங்க நான் சுருக்கி குட்டி சாப்பியிருப்பேன். அப்போல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், இப்போ மட்டும் கொடுக்குறேன். அந்த ஏங்கெல்லாம் எனக்கு நெட் இல்லை. ஸோ கேம் பிளே வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. அப்புறம் காய்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஃபயரில் ஐ எம் அல்ட்ரா பாட். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டதில் ஜஸ்ட் 2 boys தான் அடிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு இருக்கும்போது, அதாவது என் ஃப்ரெண்டு இருக்கும்போது அவன் என்னை அடிக்க வச்சுருவான். பட் ஆனால் நான் சிங்கிளாக போகும்போது 2 தடவை அடிச்சிருக்கிறேன். மற்ற எல்லா தடவையும் நான் அட்லீஸ்ட் 10th place தான் பிடிப்பேன். அவ்வளோ மோசமான பிளேயர் நான். ஸோ அந்த கேம் பிளேஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு விளையாடும்போதே நம்ம பாட்டு. இப்போ நான் 4 fingers வேறு விளாட்றேன், அல்ட்ரா பாட். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, வர பிளேயர்ஸ்லாம் க்ளோவால் போட்டு வருவானுங்களா, எனக்கு அது செட்டே ஆகாது. ஆக்சுவலாக எனக்கு இந்த க்ளோவால் டக்குன்னு கை போட்ட டக்குன்னு போடுறது அதெல்லாம் வராதா, அதனால பாட்டு மாதிரி ஆடுவேன். ஸோ எனிவேஸ், இந்த தடவை நான் பாட்டு மாதிரி ஆடுறதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, நமக்காக ஏதாவது ஒரு எருமை மாடு, அதாவது பாட்டு எருமை மாடு சிக்கிச்சுனா, எங்கேயா பாடுறா, அதே பாய், அது ஏன் லூட்டு போ, நான் உன்னை போட போகிறேன். அப்பா என்னம்மா எய்ம், நான்லாம் பார்த்தீங்களா கைஸ், என்னோடய எய்மே அப்படியே பங்கமாக இருக்கும். தலைவரே லூட் எடுத்துட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன். ஒரு கில்லு பண்ணிட்டோம், வெற்றிகரமா. வா, எல்லாம் கை தட்டுங்க. எப்படியும் அடுத்து வரவன் நம்மளுக்கு போட்டு தள்ளிடுவான் கன்ஃபார்மு. எனிவேஸ், நம்ம எப்போ சாக போகிறோன்னு தெரில எனக்கு. சீக்கிரம் செத்துருவோம். ஐ மீன் கேமில் யார்றாவன், நான் சொல்லலை இப்படி தான் கைஸ், எப்போ பார்த்தாலும் செத்து போயிடுறது. சரி, எனிவேஸ் டே பசங்களா, நீங்கள் எல்லாம் ப்ரோ தானடா, எனக்காக ஒரே ஒரு தடவை செத்துருங்கடா இந்த மேட்ச்சில் மட்டும் ப்ளீஸ். பார்க்குறவனெல்லாம் போட்டு தள்ளுறேன், நீங்களும் அப்படியே பாட்டு மாதிரி நடிங்க. ஓகே கைஸ். சரி ஓகே. நம்மலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, விவரிக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமான ப்ரோ பிளேயர்ஸ். முன்னாடி வந்தானுங்கன்னா நாங்கள் அடிக்கவே மாட்டோம். எங்களை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் க்ளோவால் போடுவோம். நாங்களாம் பெரிய ஆள். எப்போ ஹெச்மி கம்மியாக இருக்குதோ அப்போ தான் நாங்களாம் க்ளோ. வாங்க சார், எனக்காக ப்ளீஸ் அடி வாங்கிட்டு சேர்த்துட்டு போங்க. நிறைய எனிமி இருந்தாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு அது முடிஞ்சு. அடி வாங்கிடுறா, சத்தியமாக அடிச்சுடுவாங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? யாருக்கு ப்ரோ என்ன துரோகம் ப்ரோ நான் பண்ணேன்? அடி வாங்கி சாங்கூட ஒரு தடவையாச்சு.
யாரும் இல்லாத இடத்துக்கு இறங்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்தேன் கைஸ். யாரும் இல்லாட்டி சரி, எப்படி மற்றவங்களாம் எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறவனை கஷ்டப்பட்டு முக்கி அடித்தா கூட நம்ம எப்படியோ ஜெயிச்சிடலாம். வந்தான்டா முன்னாடி. இப்போ என்னது க்ளோவால் போட்டேன்? பாடுறா, இப்போ அவன் என்னை பார்ப்பான், அடிப்பான், முடிச்சு விட்ருவான், அவ்வளோதானே. என்ன கைஸ் இது பாட்டாக இருக்கலாம், அதுக்கு நீ என்ன மாதிரி அல்ட்ரா பாட்டாலாம் இருக்கக்கூடாது கைஸ். டென்ஷன் ஆகுது எனக்கு. சேட். இந்த கருமத்தை வேறு என்னத்துக்கு கொடுத்தானுங்கன்னே தெரில. பின்னாடி எவனும் அடிக்கிறான் போல். பாடுறா, க்ளோவால் போட்டேன், பெரிய ஆள் தான். சாவுடா சட்டப்பேல். எல்லாரும் என்கிட்ட அடி வாங்கி சாவுறாங்கடா. எல்லாருமே என்கிட்ட எல்லாருமே அடிக்கிறாங்கடா. நீ சாவுடா சட்டப்பேல். ஆடா பாவி, முக்கால்வாசி அடி வாங்கி ஓடி போறியாடா நீ. யாரா புதுசா வர்றா, போட்டு தள்ளிட்டோங்க. போதரா மாறிட்டேன். எங்கப்பா செட்டிங்ஸ் என்னத்துக்குடா வருது? போயிட்டாங்க. இருந்தால் மட்டும் அடிக்கவா போகிறோம். சரி, ஏதோ இங்கே இந்த எஃப்எஃப் காயின்ஸ் எடுத்துருவோம். சரி, ஆமாம், நம்மக்கிட்ட அடி வாங்கினானே அவன். எங்கே யாரா நீ? பாரு, சத்தியமாக அடிச்சு போடுவேன். 2 மெடிக்கெட் தான் இருக்குதா? பாடுறா, என்ன தைரியம் இருந்தால் நீ வந்திருப்ப. சாவுடா சட்டப்பேல். எங்கே ஓடுற அடி வாங்கிட்டு போவே. ஓடாதடா அச்சனா. டபுள் டேக் டவுன். வாட்டன் ஆச்சரியம். இவருக்கு அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஓட்டான். எங்கடா சுற்றி வளைச்சு அடிக்கிறீங்க? டென்ஷன் ஆயிடுவேன். வர்ற பின்னாடி அவனும் அடிக்கிறாங்க போலங்க. டே விட்டுருங்கடா. என்ன மெடிக்கிட்டு வேற இல்லைடா. ஐயோ, இது வேற கம்மியாக ஹெல்த் ஏற்றுமே. தலைவரே விட்டுருங்க தலைவரே. வேற எவனையாவது போய் பிடிங்க தலைவரே. நான் பார்த்தா எப்படி தலைவரே தெரியுது உங்களுக்கு? டே சத்தியமாக அடிச்சிருவோண்டா. பெரிய இவனாடா நீ. டென்ஷன் ஆயிரும்டா நான். விட்டுறா வேணா, ரொம்ப இழுக்காத. ஆமாம், ஏற்கனவே எத்தனை பேர் போட்டு தரல? 2 பேரை போட்டு தள்ளி இருக்கிறேன். ஒன்றையும் போட்டு தள்ளி ரொம்ப சொன்னேன்னா நான் சொன்னேன்ல, நாங்களாம் வந்துட்டு அல்ட்ரா பாட்டு ப்ரோ. அப்பப்போ பாட்டாக இருப்போம், அப்பப்போ ப்ரோவாக இருப்போம். பாட்டுக்கு பாட்டு, ப்ரோக்கு ப்ரோ. என்கிட்ட நீ மோதுனன்னு வச்சுக்கோ, நீ பாட்டாக இருந்தேன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஆமாம், மாற்றி சொல்லிட்டனோ? ஆமாம், பாட்டுக்கு ப்ரோ, ப்ரோக்கு பாட்டு. ஆமாம், பெரிய ஆள்றா நாங்களாம். பெரிய ஆள்றா நாங்களாம். எனிவேஸ் கைஸ், இன்னும் 11 பேர் தான் அலைவாக்குறாங்கோ. ஏதோ முக்கி திணறி அடிச்சு போட்டுடலாம், நம்பிக்கை தான் எல்லாம். ஆமாங்க, அங்கே கீழே ஒரு துப்பாக்கி மேலே இருக்குதுல்ல, அது என்ன பிளாஸ்மா சம்திங். அது என்ன பண்ணும் எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ தூக்கு நினையாத்தான் பெரிய இது மாதிரியே ஸ்னைப்பர் எடுத்துன்னுக்கிறேன். எவனாலும் வந்தானா முடிச்சு விட்டுறலாம். ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடியாததா? பின்னாடி யாரையோ காமிக்குதே மேப்பில். சரி பரவாயில்ல, நம்ம பின்னாடி போகிற நேரத்தில் எவனாவது முன்னாடி வந்து அடிச்சிட்டானா அது பிரச்சனையாயிரும். அதனால் நம்ம அப்படியே தேடின்னு கிடப்போம். யாருனாவன்? என்னங்க இது டைப்பாக வருது? ஃப்ரீ ஃபயர் ஒழுங்காக விளாட்றது இல்லைனால தெரியுது இல்லைங்க. இப்போ அந்த டிசைன் வந்துச்சு, அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது என்னென்னு. சரி எனிவேஸ், ஃபஸ்ட்டு அவன் எங்கேருந்து அடித்தான்னு பார்ப்போம். யாரா நீ முந்திரி கொட்டைத்தனமாக அடிக்காதடா. தில்லு இருந்துச்சுன்னா முன்னாடி வாடா, தில்லுக்கு துட்டு தரேன்டா வாடா. எங்கடா இருக்கிற? ஓகே, அப்போவே நினச்சேன் சவுண்டு கிட்டே கேட்குது. அருமை, பின்னாடி இருந்து அடிக்குது பாரு. தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து அடிக்கணும்டா, பின்னாடி இருந்து அடிக்குது மொத்தமாண்டா. அறிவில்லைன்னு கேட்குறேன், அறிவில்லை மென்டல்.
ஸோ எனிவேஸ் கைஸ், இந்த காரணத்தினால தான் நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போகிறதில்ல. ஏன்னா பாட்டு மாதிரி ஆடிட்டு இருப்பேன். ஸோ அடுத்த தடவை நான் வேணால் என் ஃப்ரெண்ட்ஸோட போடுறேன், அவனுங்க சூப்பராக ஆடுவானுங்க, அவங்க கூட சேர்ந்து நான் போடுறேன். ஸோ இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ்க்கும் அமுச்சு விட்ருங்க. உங்களுக்கே தோணும் சில பேர் பாட்டு மாதிரி ஆடுவாங்க, அவங்களுக்கு அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே கைஸ், பை த வே ஒருத்தர் கமெண்ட் போட்டாருன்னு சொன்னால ஃப்ரீ ஃபயர் போகணுன்னு, அவரை வந்துட்டு நான் அப்படியே காமிச்சிடுறேன்.